பொதுவா ஏதாவது ஒரு மனிதர் எப்பவுமே ஏழ்மையிலே இருக்காருன்னு வச்சுக்கங்களேன். அவங்க கிட்ட நீங்க போயிட்டு, "ஏங்க இந்த மாரி இருக்கீங்க? நீங்க ஏன் வளரவே இல்ல?" அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க சொல்ற முதல் பதில், "என்னுடைய தலைவிதி இப்படி இருக்குப்பா. நான் என்ன பண்ண முடியும்?" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே இந்த மாரி ஏழ்மையில பிறந்த நெறைய பேரு அவங்களுடைய தலைவிதிய மாத்தி எழுதியிருக்காங்க. அது எல்லாமே அவங்களுடைய முயற்சினால மட்டுமே. அந்த மாதிரி மாத்தி எழுதின ஒரு சின்ன பையனோட கதைய தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முன்னொரு காலத்துல ஒரு சின்ன கிராமத்துல ஒரு இளைஞன் ஒருத்தர் வாழ்ந்துகிட்டு வராரு. அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பம். அவங்க வீட்டுல அவங்க அப்பா கிடையாது, அவங்க அம்மா மட்டும்தான். அந்த இளைஞரோட அம்மா எப்பவுமே மற்றவங்க வீட்டுக்கு போயிட்டு இந்த பாத்திரங்கள்லாம் கழுவி வைப்பாங்க, வீட்டு வேலைகள்லாம் செய்வாங்க. இப்படி செய்யறதுனால வந்த வருமானத்தை வச்சுக்கிட்டு தான் அவங்க குடும்பத்துல தினமும் 2 வேளையாவது சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே காலங்கள் கடந்து போய்கிட்டு இருந்துச்சு. அந்த இளைஞருமே ஏதோ ஒரு கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு அப்படியே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தாரு. அந்த இளைஞருக்கு ஆனா மனசுக்குள்ளார ஒரு பெரிய கனவு ஒன்று இருந்துச்சு. எப்படியாவது இந்த ஏழ்மையிலிருந்து விடுபடணும், ஒரு பெரிய மனிதரா மாறணும் அப்படிங்கிற கனவு மட்டும் இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களுமே அதெல்லாம் சாத்தியமே இல்லப்பா, ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்த ஒரு மனிதர் கண்டிப்பா ஒரு பெரிய பணக்காரரா மாறவே முடியாது, அவருமே ஒரு ஏழையா தான் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி எப்பவுமே அந்த இளைஞரை டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அது எதையுமே இவர் காதில் வாங்கலை. எப்படியாவது பெரிய ஆளாக மாறிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் கடினமாக உழைச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு சமயம் காட்டில் விறகு வெட்டுறதுக்கான வேலை இவருக்கு கொடுக்கப்படுது. இவருமே கோடாலியெல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கே இருக்கிற காட்டில் விறகு வெட்டுறதுக்காக போகிறாரு. அப்படி வெட்டிக்கிட்டு இருக்கும்போது அவருடைய கோடாலி கை தவறி மண்ணில் கீழே விழுது. கீழே விழும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்ணை தோண்டி பார்க்குறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப பளபளப்பாக ஏதோ ஒன்று மின்னிக்கிட்டு இருக்கு. என்னன்னு வெளியில் எடுத்து பார்க்குறாரு. அது ஒரு வெங்கல பாத்திரம், ஒரு பானை வடிவத்தில் இருக்குது. அதுக்கு மேலே நிறைய எழுத்துக்கள்லாம் பொறிக்கப்பட்டிருக்கு. என்னவா இருக்கும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதை திறந்து பார்க்குறாரு. அது உள்ள ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த பாத்திரத்தை பார்க்கும்போது மட்டும் இவருக்கு ஒன்று புலப்படுது. இது ஏதோ ஒரு புதையலுக்கான ரகசியம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊர்லேயே நல்ல விவரமான ஒரு ஆளுகிட்ட கொண்டு போயிட்டு, ஐயா இது என்னன்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அந்த மனிதருமே அந்த வெங்கல பாத்திரத்தை எல்லா பக்கமும் சுற்றி சுற்றி பார்க்குறாரு. பார்த்துட்டு அங்கே இருக்கிற எழுத்துக்கள் எல்லாத்தையுமே பேப்பரில் எழுதி அதை இவர்கிட்ட படித்து காட்டுறாரு. இந்த இளைஞர் சந்தேகப்பட்டது உண்மைதான். அந்த பாத்திரத்தில் ஒரு பெரிய புதையலுக்கான ரகசியம் எழுதப்பட்டிருக்கு. அதை கேட்ட உடனே இளைஞருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் அந்த பாதை சரியாக குறிப்பிடப்படலை. அதற்கான குறியீடுகள் மட்டும்தான் இருக்குது. அந்த குறியீடுகளை அந்த விவரமான மனிதர் சொன்ன பார்த்தீங்களா, அவரால் கூட அந்த குறியீடுகளை சரியாக புரிஞ்சுக்க முடியல. உடனே அந்த இளைஞர், சரிங்க ஐயா இந்த பாத்திரத்தை கொடுங்க, நான் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. ராத்திரி பகலாக அந்த குறியீடுகள் எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணுறாரு. ஒரு வழியாக அந்த புதையல் எங்கே இருக்குது அப்படிங்கிற அந்த வழியையுமே கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த இளைஞருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு வழியாக நம்ம பெரிய மனிதராக மாற போகிறோம் அப்படின்ற சந்தோஷத்தில் அவருடைய பயணத்தை தொடங்குறாரு. அவருடைய பயணம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாலாம் இல்லைங்க. பெரிய பெரிய மலைகள், காடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கஷ்டங்கள் அவருடைய பயணத்தில் இருக்குது. ஆனால் இவர் எதுக்குமே பின்வாங்கலை. அனைத்து கஷ்டங்களையுமே தாண்டி போய்கிட்டே இருக்கிறாரு. ஒரு வழியாக ஒரு பெரிய காட்டுக்கு நடுவில் அந்த புதையல் இருக்கிற அந்த இடத்துக்குமே போயிட்டாரு. ரொம்ப சந்தோஷமாக அந்த இடத்த தோண்டி பார்க்குறாரு. அங்கே ஒரு பெரிய பெட்டி ஒன்று இருக்குது. இவர் ரொம்ப மகிழ்ச்சியோட அந்த பெட்டியை எடுக்கிறாரு. ஆனால் அந்த பெட்டி அவ்வளோ ஒன்றும் வெயிட்டாக இல்லை. சரி பரவாயில்ல, உள்ள என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டியை திறந்து பார்க்குறாரு. இவருக்கு ரொம்ப பெரிய ஒரு ஏமாற்றம். அந்த பெட்டிக்குள்ளார எதுவுமே இல்லை, ஒரே ஒரு சின்ன சீட்டு மட்டும்தான் இருக்குது. சரி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீட்டை எடுத்து பார்க்குறாரு. அந்த சீட்டில் என்ன எழுதியிருக்குன்னா, எந்த ஒரு மனிதர் விடாமுயற்சி கொண்டு இருக்கிறாரோ அவரால் தான் இவ்வளோ தூரம் வர முடியும். ஆனால் அந்த புதையல் இங்கே இல்லை. இந்த புதையல் இந்த மலைக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய காட்டாறு ஒன்று இருக்குது, அந்த ஆற்றோட அந்த கரையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. உடனே இந்த இளைஞருக்கு, சரி பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் தூரம் தானே போய் பார்த்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டாத்துக்கு பக்கம் நிற்கிறாரு. அந்த ஆறு பார்த்தீங்கன்னா ரொம்ப அகலமாக இருக்குது. தண்ணி அவ்வளோ வேகமாக போய்கிட்டு இருக்கு. இப்போ இவருக்கு தோணுது, இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டோம், ஆனால் இந்த சின்ன இடத்த தாண்ட முடியாது போலையே. ஏன்னா அந்த வெள்ளத்தில் மாற்றினா கண்டிப்பாக உயிரிழக்கிறது நிச்சயம். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அவர் மனசுக்குள்ளார அந்த கிராம மக்கள் சொன்ன எல்லா விஷயங்களையுமே போய்கிட்டு இருக்கு. சரி பரவாயில்ல முயற்சி பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆற்றுல இறங்கிட்டாரு. அந்த வெள்ளத்தோட அந்த திசையில் அப்படியே நீந்திக்கிட்டே போகிறாரு. நிறைய பாறைகள்லாம் தாண்டி ஒரு வழியாக அந்த ஆற்றையுமே கடந்துட்டாரு.
இப்போ அந்த ஆற்றை கடந்துட்டு அந்த சீட்டில் குறிப்பிடப்பட்டிருந்த அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாரு. அவர் நினைச்சது போலவே அந்த இடத்துல ஒரு பெட்டி வந்து புதைக்கப்பட்டிருக்கு. ஒரு வழியாக அந்த பெட்டியுமே தோண்டி எடுக்கிறாரு. அந்த பெட்டி தூக்கும் போது ரொம்ப வெயிட்டாக இருக்கு. உடனே இந்த இளைஞர் மனசுக்குள்ளார நிறைய கற்பனைகள் வந்து போயிட்டு இருக்கு. இவ்வளோ வெயிட்டாக இருக்குன்னா அப்போ இந்த பெட்டிக்குள்ளார நிறைய தங்கங்கள் இருக்கும், நிறைய வைரங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கனவுகள் வந்துக்கிட்டே இருக்கு. ஒரு வழியாக அந்த பெட்டியை எடுத்து வெளியில் வச்சு அந்த பெட்டியை திறந்து பார்க்குறாரு. ஆனால் இப்போது ரொம்ப பெரிய ஏமாற்றமாக இருக்குது. அந்த பெட்டிக்குள்ளார வெறும் கற்குவியல் தான் இருக்குது. இது என்னடா அது இவ்வளோ பெரிய ஏமாற்றமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டியில் இருக்கிற கல்லெல்லாம் கீழே கொட்டுறாரு. அந்த பெட்டியோட அடிப்பகுதியில் மறுபடியும் ஒரு சின்னதாக ஒரு செப்பு தகடு இருக்குது. அந்த தகடை எடுத்து பார்க்குறாரு. அதில் ஒரு சில எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாசித்து பார்க்குறாரு. அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, எந்த ஒரு மனிதர் இவ்வளோ இடையூறுகளை தாண்டி இங்கே வராரோ கண்டிப்பாக அந்த மனிதருக்கு இந்த புதையல் அப்படிங்கிறது ஒரு அவசியமே கிடையாது. அந்த மனிதரே ஒரு புதையல் தான். அவருடைய விடாமுயற்சி தான் அவருக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு புதையல். அந்த விடாமுயற்சியை சரியாக பயன்படுத்தினா கண்டிப்பாக அவர் வாழ்க்கையில் முன்னேறுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாசகம் எழுதியிருக்கு. இப்போது இந்த இளைஞருக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தான். ஆனாலுமே அந்த வாசகத்தில் எழுதியிருந்தது உண்மைதான் அப்படிங்கிறத அவர் உணர்றாரு. அந்த பெட்டி எல்லாத்தையுமே அங்கேயே போட்டுட்டு அந்த செப்பு தகடை மட்டும் அவருடைய பையில வச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ மறுபடியும் அந்த கிராமத்துக்கு வந்துட்டாரு. ஆனால் இந்த முறை அந்த இளைஞருக்கு ஒரு பெரிய தெளிவு கிடைச்சிருச்சு. நம்ம சும்மா கிடைச்ச வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா எந்த பிரயோஜனமும் கிடையாது, வாழ்க்கையில் முன்னேற முடியாது. அதுக்கு பதிலாக வேற என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சால் உண்மையிலேயே முன்னேற முடியும் அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிக்கிறாரு. கிராமத்துலேருந்து ஒரு நகரத்துக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வேலைக்கு சேர்றாரு. அங்கே சேர்ந்தவர் அங்கே இருக்கிற பொருட்கள்லாம் எப்படி வியாபாரம் ஆகுது, மக்கள் என்னென்ன பொருட்கள்லாம் அதிகமாக வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய தொழில் நுணுக்கங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டாரு. அந்த முதலாளியுமே இந்த இளைஞருக்கு ரொம்ப நெருக்கமாயிட்டாரு. அவருமே நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ என்னன்னா, இந்த இளைஞர் வாழ்கிற அந்த கிராமத்தில் சரியானபடி ஒரு கடை வசதி கூட கிடையாது. அது பக்கத்தில் நிறைய சின்ன சின்ன கிராமங்கள் எல்லாமே இருக்குது. இப்போ உடனே இந்த இளைஞர் ஒரு முடிவுக்கு வராரு. அவர் இவ்வளோ நாள் சேர்த்து வச்சுருந்த காசெல்லாம் சேர்த்து அவருடைய முதலாளிகிட்ட ஒரு யோசனை சொல்கிறாரு. ஐயா, எனக்கு கொஞ்சம் பணம் வந்து கடனாக வேணும். நான் எங்கள் ஊர்லேயே ஒரு சின்னதாக ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஒன்று ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிறாரு. இதை கேட்ட உடனே அந்த முதலாளிக்குமே ரொம்ப சந்தோஷம்தான். பரவாயில்லப்பா, வேலைக்கு வந்த கொஞ்ச நாள்லேயே நீ தொழில் கற்றுக்கிட்டு இப்போ ஒரு தொழிலதிபர் ஆகணும்னு முடிவு பண்ணியிருக்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதலாளியுமே அவரோட முடிஞ்ச உதவிகளை செய்கிறாரு. எந்தெந்த பொருட்களை எங்கேருந்து வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்துலையுமே ஹெல்ப் பண்ணுறாரு. அடுத்த ஒரு சில மாதங்களில் அந்த கிராமங்கள்லாம் இருக்கிற அந்த இடத்துல ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரையே அந்த இளைஞர் ஆரம்பிச்சிட்டாரு. அங்கே இருக்கிற மக்களுக்கு ரொம்ப வசதியாக போயிடுச்சு. தினம் நிறைய கூட்டமான மக்கள் வந்து பொருட்கள்லாம் வாங்கிட்டு போய்கிட்டே இருந்தாங்க. இதனால நல்ல லாபம் வந்துச்சு. இந்த லாபத்தை வச்சு அடுத்தடுத்து பக்கத்து கிராமங்களில் சின்ன சின்னதாக நிறைய கடைகளை உருவாக்கிட்டாரு. அடுத்த ஒரு சில வருடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தொழிலதிபராக உருவெடுத்துட்டாரு. இவர் இவ்வளோ பெரிய மனிதராக ஆனதுக்கப்புறமா தான் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே ரியலைஸ் பண்ணுறாங்க, இதுக்கு முன்னாடி அவங்க சொன்னது, அவங்க நினச்சது எல்லாமே தவறு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த கிராமத்தில் இருக்கிற நிறைய இளைஞர்களுக்கு இந்த இளைஞர் ஒரு முன்னுதாரணமாக இருக்கார். யாரெல்லாம் உங்களால் முடியாதுன்னு சொல்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கிட்டையுமே இந்த இளைஞரோட கதையை ஒரு முன்னுதாரணமாக சொல்கிறாங்க. இது போல தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலுமே நமக்கு நடக்கிற எல்லா விஷயங்களுக்குமே நம்மளுடைய தலைவிதி தான் காரணம், அதெல்லாம் யாராலையும் மாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி நாம் நம்மளையே குறை சொல்லிக்கிட்டு நம்ம இருக்கிற இடத்துல அப்படியே தேங்கி இருந்துக்கிட்டே இருந்தோம்னா அது நமக்கும் நல்லது கிடையாது. நாம் அந்த இடத்துலேருந்து முன்னேறவும் முடியாது. அதுக்கு பதிலாக நீங்கள் யார் சொல்கிறதையும் காதில் வாங்காமல் முன்னேற்றத்தை மட்டுமே குறிக்கோளை வச்சுக்கிட்டு மற்ற எல்லா விஷயங்களையுமே இக்னோர் பண்ணிட்டு போய்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே முன்னேறலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.